அனைவருக்கும் வணக்கம். என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா வெளிநாட்டிலேருந்துலாம் ஒரு மாற்றம் வேணும், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணுன்றதுக்காக எல்லாருமே இந்த தடவை 85% வாக்குகளை ஏற்படுத்தி கொடுத்து இன்றைக்கி தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுன்றதுக்காக தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிக்க வச்சாங்கன்னா அதிக பெரும்பான்மை கட்சியினராக மாறுறதுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஆனால் நமக்கு அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஆட்சி அமைக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு 10 எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையினரை நிரூபிக்கிறதுக்கு 10 எம்எல்ஏக்கள் வேணும். அது பண்ணல, அது அவங்களுக்கு கிடைக்கல. சரி, என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம்? தோத்தாங்கல்ல, செகண்டரியாக வந்திருப்பாங்க, இல்லை தேர்டரியாக வந்திருப்பாங்க, ஜெயிச்ச எம்எல்ஏ கிட்ட கொஞ்சம் பேசலாம். ஓகே, அது மாதிரி நாங்களும் பேசுகிறோம். பேசி வாங்க, மக்களுக்கு நல்லது பண்ணணும், எங்களோட கூட்டணி சேர்ந்து நல்லது பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்றோம். ஆனால் என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அஇஅதிமுக அவங்க கட்சி யாருது, ஃபஸ்ட்டு யார் தொடங்கினா? எம்ஜிஆர் தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா கையில் வந்துச்சு. அவங்களாம் எதுக்கு தொடங்கினாங்க? சும்மா நீங்கள் ஜெயிச்சு தமிழ்நாட்டை ஆடுறதுக்கு ஆரம்பித்தாங்க கட்சியை? சொல்லுங்கள். மக்களுக்கு நல்லது பண்ணணுன்றதுக்காக ஆரம்பித்தாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் அவங்களோட பேரை சொல்லிவிட்டு, அம்மா அவர்கள் இப்படி பண்ணாங்க, எம்ஜிஆர் அவர்கள் இப்படி பண்ணாங்க, நான் அந்த ஆட்சி நாங்கள் திரும்ப கொண்டு வருவோம், அப்படி இப்படின்னு பொய்யா சொல்லி இப்போது பாதி ஓட்டையும் வாங்கிட்டீங்க. அதாவது நீங்கள் 2வது இடம் கூட வரல, 3வது இடம் தான் வந்திருக்கீங்க. ஆனால் ஒரு ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி மக்கள் ஓட்டு போட்ட கட்சிக்கு ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்கள்கிட்ட 47, எனக்கு சரியாக கவுண்டிங் தெரில, கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, தொகுதிகளில் நீங்கள் வென்றிருக்கீங்க. நான் ரொம்ப வருஷம் கழித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வருது, நல்லது செய்யணும்னு ஒரு இளமையான கட்சி வந்திருக்கு. அந்த கட்சிக்கு நம்மக்கிட்ட இருக்கிற எம்எல்ஏக்களை கொஞ்சம் பேர் அனுப்பி சப்போர்ட் பண்ணி, நம்ம எம்ஜிஆர் சார் நினச்சதும் ஜெயலலிதா அம்மா நினச்ச மாதிரி நல்லது மக்களுக்கு பண்ணணும், நல்லது போய் சேரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எடுத்து நீங்கள் ஒரு கொஞ்சம் எம்எல்ஏக்கள் அனுப்பிச்சு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னு எனக்கு புரியல. அப்போ உங்களுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது? நாங்கள் தான் அதை ஆளணும், நாங்கள் தான் அந்த விஷயங்களை நாங்கள் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினைக்கல. நீங்கள் ஆட்சிக்கு இவங்களை ஆட்சி செய்ய விடாமல், ஆட்சி கிடைக்காம தகர்த்தெறிஞ்சு இவரை இழுபறி ஆக்கணும். ரொம்ப அப்படியே நீங்கள் இல்லைன்னா வாங்க எங்ககிட்ட கூட்டணி சேருங்க ப்ளீஸ், எங்களால் ஆட்சி அமைக்க முடியல, எங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், ஒரு மாதிரி கெஞ்ச வைக்கிறீங்க. ரொம்ப அடிமட்ட செயல் இது. எடப்பாடியா, நீங்கள்லாம் விவசாயத்துக்காக இவ்வளோ பண்ணியிருக்கேன், தமிழக மக்களுக்காக இப்படி பண்ணியிருக்கேன், அப்படி பண்ணியிருக்கீங்க, பிரச்சனை பண்ணுறீங்க. இப்போ அதே மாதிரி நாங்கள் நல்லது பண்ணணும், நாங்கள் ஒரு முன்னெடுத்து வந்திருக்கிறோம். ஆனால் அதுக்கு நீங்கள் ரொம்ப முட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க பிரச்சாரம் பண்ணும்போது? நாங்கள் கொரோனா காலத்தில் உங்களெல்லாம் நாங்கள் ஆல் பாஸ் பண்ணி வச்சோன்னு சொன்னீங்க. ஆல் பாஸ் பண்ண யாருக்குமே வேலை கிடைக்கிறதில்ல, எவனுக்குமே சுய அறிவுன்னு ஒன்று இல்லவே இல்லை. படித்தாதான் நம்ம வாழ்க்கை முன்னேறும்னு நினச்சவன் மட்டும்தான் இப்போ நல்லா இருக்கலாம். ஆல் பாஸில் வந்தவங்களாம் எவனுமே நல்லா இல்லை. சரிங்களா? அதனால் நீங்கள் சும்மா நான் உங்களுக்கெல்லாம் என்னென்ன பண்ணேன், ஆல் பாஸ் பண்ணியிருக்கோம், எங்களை போய் மறந்துட்டீங்களா பார்த்தீங்களா அப்படிலாம் சொல்லி எலெக்ஷன் அப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. இதுலேருந்து என்ன தெரியுது? நீங்கள் மக்கள்கிட்ட சிம்பத்தி எதிர்ப்பண்ணி நாங்களாம் எங்களை பண்ணியிருக்கோம், எங்களை மறந்துடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி மக்களை முட்டலாக்கி திருப்பி அந்த 40க்கு மேலே எம்எல்ஏக்கள் அந்த மக்கள் எப்படி தான் அவங்களை நம்பி ஓட்டு போட்டாங்கன்னே தெரில. அவங்க மனசில் இன்னுமே நீங்கள் கிடையாது, அம்மாவும் எம்ஜிஆர் மட்டும்தான் இருக்காங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் எம்எல்ஏக்களை ஒரு கொஞ்சம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? சும்மா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கொள்கை, நாங்கள் கொள்கையின் படி நடப்போம், கொள்கையின் வழி நடப்போம். என்னங்க கொள்கை? நல்லது பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும், அதுதான் கொள்கை. அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் கொள்கை. சரிங்களா? நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், அவர்கள் பசி இல்லாமல் இருக்கணும், வளமோடு இருக்கணும், நல்ல வேலைவாய்ப்போடு இருக்கணும், நல்லது நடக்கணும், அதுக்காக உருவாக்கப்பட்டது மட்டும்தான் கொள்கை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் நாங்கள் கொள்கை வழியில் நடப்போம், அவங்க கொள்கை வேறு, எங்கள் கொள்கை வேறு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி நீங்கள் எஸ்கேப் ஆகிறீங்க, உதவி பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே. 2வது திருமாவளவன் சாருக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்கள் உங்கள் மக்களும் மேலே வரணும்,
அப்படின்னு நினச்சி உங்கள் மக்களுக்காக நீங்கள் போராடி மேலே வந்து நிறைய வாக்கு சேகரிச்சிருக்கீங்க. சேகரித்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் யார்கிட்ட போய் நின்னீங்க? திமுக அவங்கக்கிட்ட போயிட்டு நிற்கிறீங்க. அவங்க மேலே ஊரே வந்து பழி போடுது, கொள்ளடிக்கிறாங்க, கற்பழிக்கிறாங்க அப்படி தெரிஞ்சும் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க? நான் அவங்களோட கூட்டணி வச்சுருக்கேன். சரி, கூட்டணி வச்சு தப்பில்லை. சரி, கூட்டணி வச்சிங்க, ஜெயிச்சிங்க. ஆட்சி வர அளவுக்கு நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்களா? இல்லை. அப்போ உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. இப்போ இந்த ஆட்சி வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒழுங்காக சீட்டு கிடைக்கலன்னா தொங்கு சட்டசபை நடக்கும், இன்னொரு 6 மாதத்தில் ரீஎலெக்ஷன் நடக்கும். அதில் நம்ம எப்படியாச்சும் துள்ளுமுள்ளு பண்ணி ஜெயிச்சு இந்த தமிழக வெற்றி கழகத்தை ஒழிச்சு கட்டிடலாம், நம்ம திரும்ப ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு நீங்கள் கனவு கண்டுறீங்க. அப்புறம் போயிட்டு உங்கள் இடதுசாரி கட்சிக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறீங்க. நீங்கள் ஜெயித்ததே 8ல் 2 தான். 8ல் வெறும் 2 எம்எல்ஏ தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் வந்து எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்கள், எங்கள் கட்சியில் வந்து நல்லது பண்ணுங்கன்னு கேட்குறோம். எங்கள் கட்சியில் வந்து ஊழல் பண்ணுங்கள், ரவுடிசம் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் கேட்கல. எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கீங்க, அந்த எம்எல்ஏ பொறுப்பை வந்து எங்கள் இதுக்கு நல்ல ஆளுகளை யூஸ் பண்ணலாமே. ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க? கரெக்டு தான், உங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க, 8 சீட்டு கொடுத்தாங்க. நீங்கள் சுழற்சி தனியாக நின்றுதான் உங்களுக்கு 234 சீட்டு நீங்களே வந்து ஆட்களை நிற்க வச்சுருக்கலாமே. ஏன் இப்படி வந்து கூட்டணி கட்சிக்கு பின்னாடி போய் ஒரு 8 சீட்டுக்காக கெஞ்சிக்கிட்டு இருந்தீங்க? நீங்கள் சீமானண்ண மாதிரி நான் கூட்டணி வைக்க மாட்டேன், நான் 234 தொகுதியில் நான் வந்து பாதிக்கு ஆண்கள் பாதிக்கு பெண்கள்னு ஆட்களை நிற்க வச்சு ஓகே, அவங்களால வர முடியல தான். ஆனாலும் நீங்கள் உங்களோட கொள்கையில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக 8 சீட்டுன்னு ஒரு 234 தொகுதியில் கண்டிப்பாக ஒரு 30 எம்எல்ஏ வச்சு நீங்கள் வாங்கியிருப்பீங்க. நீங்கள் அப்பொழுது ரொம்ப வருஷமாக நீங்கள் இந்த கட்சி அரசியல் பாதையில் இருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்நேரத்துக்கு நீங்கள் 30க்கு மேலே எம்எல்ஏக்கள் நீங்கள் தொடர்ந்து போராடிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் ஜெயிச்சிருப்பீங்க. ஆனால் பண்ணல. உங்களுக்கு வந்து நமக்கு வந்து கஷ்டமும் படக்கூடாது, ஆட்சியிலையும் இருக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம். அதனால தான் கூட்டணி கட்சிக்கு போனால் என்ன கிடைக்கும்? சரி, இவங்க நம்ம கூட வராங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு பலனா நாங்கள் வந்து ஒரு அமௌண்ட் தரோம். சரி, இதெல்லாம் தேவையில்லைங்க. இதை பற்றி பேசுகிறத நிறைய பேர் பேசிட்டாங்க, அதெல்லாம் நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் என்ன கேட்குறோம்? எங்கள் கூட நின்று ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறோம். உங்களுக்கு வந்து நாங்கள் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நாங்கள் கேட்கல. நாங்கள் நல்லது பண்ணுறதுக்காக உங்களே எங்கள் கூட கேட்குறோம். வந்து உதவி பண்ணி எங்களுக்கு வந்து தமிழக மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை அமைக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க, சரிங்களா? நாங்கள் என்ன கேட்குறோம்? தயவு செஞ்சு தமிழக மக்களுக்கு அவங்க இப்போ ஆட்சியே இல்லாமல் தமிழக மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆளுமை இல்லாமல் தமிழக மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சரிங்களா? நீங்கள் வந்து இந்த மாதிரி இழுபறிச்சிக்கிட்டு இலக்கி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க போனாங்கன்னா நம்ம அப்புறம் போகலாம், இல்லை நம்ம தலைமை என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம், அப்படியே கடைசி வரைக்கும் இழுத்து பிடிப்போம். அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு இப்போ கடைசியில் டயர்டானதுக்கப்புறம் சரி நாங்கள் வரோம்ப்பா அப்படியே பிச்சை போடுற மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து உங்களுக்கு நீங்களே வந்து உருவாக்கிக்கிறீங்க, சரிங்களா? தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க, அது ரொம்ப தப்பு. உங்கள் மேலே நிறைய பேர் நல்ல மரியாதை வச்சுருக்கிறாங்க. இப்போவும் நீங்கள் என்ன தான் திமுக கூட கூட்டணி வச்சுருந்தாலும் ஒரு நல்ல மரியாதை வச்சுருக்குறாங்க. தயவு செஞ்சு அதை காப்பாற்றுங்க, சரிங்களா? அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சதை பற்றி வந்து ரொம்ப தப்பாக பேசிகிட்ருக்கீங்க. அது எப்படி தப்பாக பேசுகிறீங்கன்னா, போச்சு காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுட்டாங்களா, தமிழ்நாட்டு மக்களை ஒரு இனத்தையே கொன்று குவிச்சு அந்த கட்சி கூடயே போயிட்டு கூட்டணி வச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஒஸ்ட்டாக பேசுகிறீங்க. நான் ஒத்துக்கிறேன், அந்த கட்சி தான் தமிழக மக்களுக்கு படுகொலைக்கு நிறைய காரணமாக இருந்தாங்க, நிறைய துரோகம் பண்ணியிருக்காங்க, கட்சி தேவை தூக்கி வாரி கொடுத்துட்டாங்க, எல்லாம் உறிஞ்சுது, எல்லாம் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் கொடுக்கும்போது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது யார்? பெருந்தலைவர்கள் இருந்தாங்க யார்? அவங்க தானே அது பண்ணாங்க. அதுக்காக அவங்க பையன் நம்ம ராகுல் காந்தி அந்த இதுக்கெல்லாம் வந்து ஆர்டர் போட்டார், கட்சி தேவை எடுத்து கொடுத்தது, கட்சி இருந்தாங்க வச்சுக்கோங்க, தமிழக மக்கள் அடித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வந்து ராகுல் காந்தியை வந்து ஆர்டர் போட்டார். அதுக்கெல்லாம் அவர் ஆர்டர் போட்டிருந்தா நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்தமாக நீங்கள் அவர் மேலே நீங்கள் ப்ளேம் பண்ணலாம். காங்கிரஸ் கட்சி தான் தப்பு பண்ணுச்சு, ஒத்துக்கிறேன். அதை நீங்கள் எப்படி கொண்டு வரணும்? சரி, காங்கிரஸ் கட்சி இப்போ தமிழக மக்கள் வெற்றி கழகம் என்ன நினச்சிருக்காங்க? நாங்கள் வந்து நல்லது பண்ணுறோம், ஊழலற்ற கட்சி, நாங்கள் ஊழலற்ற ஆட்சியை நாங்கள் வந்து மக்களுக்கு தருவோம், மக்கள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க
அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நாங்கள் வந்திருக்கோம். காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட கட்சியை வலுப்படுத்துறதுக்காகவும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை முன் வச்சு அவங்க உதவி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் திருப்பி நாங்களே காங்கிரஸ் கட்சிக்கிட்ட பேசுவோம். இங்கே பாருங்கள், நான் இப்போ எங்ககிட்ட தான் கூட்டணியில் இருக்காங்க, தமிழக வெற்றி கழகத்தில் தானே கூட்டணியில் இருக்காங்க. நாங்களே தலைவர்கிட்ட நேரடியாக பேசுவோம், ராகுல் காந்திஜி கிட்ட பேசுவோம். இப்போ நீங்கள் ஆட்சியில் இல்லை, இருந்தாலும் உங்களால் தான் எங்கள் நாட்டு நிறைய மக்கள் உளைச்சலுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. நிறைய மக்கள் படுகொலை பண்ணியிருக்காங்க உங்கள் ஆட்சியில் தான். யார், சோனியா காந்தி இவங்களாம் தான் திமுக கூட கூட்டணி சேர்ந்து இந்த மாதிரி தமிழின மக்களே கொண்டு குவிச்சிங்க, கச்சத்தீவை வாரி கொடுத்தீங்க. இதெல்லாம் நீங்கள் மீட்டு கொடுங்க, நீங்கள் மீட்டு கொடுக்கறதுக்கு ஸ்டாண்ட் எடுங்க, நீங்கள் மீட்டு எடுங்க. அப்போ தான் தமிழ் மக்கள் உங்களையும் நீங்கள் உங்களால் போனது உங்களாலே திரும்ப வரட்டும், திரும்ப வர்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் போய் கேட்கணும். நாங்களே தமிழக வெற்றி கழகமே காங்கிரஸ் கிட்ட போயிட்டு டிமாண்ட் வைக்க முடியும். நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்களோட தொடர்ந்து காலங்காலமாக எங்களோட கூட்டணியில் இருக்கலாம். இல்லைனா அடுத்த எலெக்ஷன்லேயும் நீங்கள் எங்கள் கூட நீங்கள் நிற்க வேணாம், இதெல்லாம் நீங்கள் மீட்டு தரேன்னு சொல்லுங்கள். ஒன்றா அவங்களால அதுக்காக போராடி தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி பண்ணுங்கள். நீங்கள் நாளை பின்ன இந்த விஷயங்களுக்காக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ தமிழ் இன மக்களை குவிச்சாச்சு, அதை ஒன்றும் பண்ண முடியாது, திருப்பி யார் உயிரோடு வரப்போகிறதில்ல. ஆனால் கச்சத்தீவை மீட்டெடுக்கலாம். அந்த ஒரு விஷயத்த மீட்டெடுங்க, நிறைய விஷயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மாறும். ஓகே, தமிழக மக்களுக்கு மேலே ஒரு நம்பிக்கை வரும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஊழலற்ற ஆட்சி நினச்சி பாருங்களேன். இந்த 5 வருஷம் சரி நீங்களும் வரல, தொங்கு சட்டசபையே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 மாதம் ஆளுநர் வரோம், 6 மாதத்துக்கு அப்புறம் மக்கள் ஃபுல் ஃபோர்ஸில் இறங்குவாங்க. இது 108 ஜெயிச்சதுனால தானே விஜய் அவர்களால் முதல்வர் விஜய் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியல. நாங்கள் ஃபுல் ஃபோர்ஸை நாங்கள் ஜெயிக்க வச்சு 200 180 நாங்கள் அதிகமாக ஜெயிக்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு இறங்கினா என்ன பண்ணுவீங்க? எந்த கட்சியுமே பக்கத்தில் நிற்க முடியாது. கடைசி வரைக்கும் நாங்கள் மட்டும் நல்லதே பண்ணி மக்கள் மனசு நல்ல பேர் மட்டுமே வாங்கிட்டுருப்போம். நீங்கள் அப்புறம் ஊழல் பண்ணணும், திருடணும், மணல் கொள்ளை அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா தாட்டுமே தவிடுபடி ஆயிடும். சரிங்களா? ஸோ கூட்டணியில் நீங்கள் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா நாங்கள் நல்லது பண்ணணும், மக்களுக்கு நாங்கள் நல்லது பண்ணணும். அதனால் தயவு செஞ்சு காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு ராகுல் காந்திக்கு நான் சொல்லிக்கிறேன் என்னென்னா, நான் உங்களால் தமிழ் மக்கள் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். தமிழக வெற்றி கழகம் நாங்கள் புதுசு, அரசியலுக்கு புதுசு, நாங்கள் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் எங்கள் கூட கூட்டணி வச்சுட்டு நிறைய நாங்கள் இழந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு மீட்டு கொடுங்க. அப்போ தான் நீங்கள் எங்களோட நிலச்சி நிற்பீங்க. நிறைய பேர் அதனால் தயவு செஞ்சு இந்த காங்கிரஸ் துரோகம் பண்ணிட்டாங்க, திமுக துரோகம் பண்ணிட்டாங்க. திமுக என்னங்க துரோகம் பண்ணாங்க? திமுக நல்ல கட்சி, அது திமுக கூட சேர்ந்து தான் அவங்க கட்சி அழிஞ்சுது. திமுக இல்லாமல் வேற ஒரு நல்ல கட்சியில் சேர்ந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுமே காங்கிரஸ் கட்சி ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. திமுக நல்ல கொள்ளை அது இதுன்னு எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ். அதனால தான் ராகுல் காந்தி சார் யோசித்தார், இவங்ககிட்ட திரும்பி போகணுமா அப்படின்னு யோசிச்சார். ஏன்னா இவங்க மேலே ஏற்கனவே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, இவங்ககிட்ட திரும்பியும் போகணுமா, ஏன்னா மக்கள் இவங்ககிட்ட திரும்பவும் சேர்ந்தால் நமக்கு ஓட்டே போட மாட்டாங்க, நம்ம திரும்பவும் வலிமை பெற மாட்டோம் அப்படின்னு அப்போவே யோசித்தார். அப்போவே யோசிச்சு முன்னாடியே தாவிக்க கூட சேர்ந்துருந்தாங்கன்னா இந்நேரம் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைஞ்சிருக்கும், மக்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கும். இந்த திராவிட கட்சிகள் அப்படி அடியோடு ஒழிஞ்சிருக்கும். இப்போ ஒரு சின்ன ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் திராவிட கட்சிகளுக்கு. ஏடிஎம்கே கட்சி, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு எடப்பாடி ஐயாவுக்கு நான் ஒரு விஷயம் வேண்டுகோள் விடுக்கிறேன். தயவு செஞ்சு உங்ககிட்ட இருக்கிற ஒரு 10 எம்எல்ஏ இல்லை, எங்களுக்கு தேவையான ஒரு 5 எம்எல்ஏவை ஒரு உதவிக்கரம் நீட்டுங்க, அனுப்புங்க. அனுப்பிச்சிட்டு போங்க தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சு தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னு உங்கள் ஆசீர்வாதத்தோடு அனுப்பி வைங்க. எம்ஜிஆரோட ஆன்மாவும் அம்மா ஜெயலலிதா அம்மாவோட ஆன்மாவும் சாந்தி அடையும். பரவாயில்ல, நம்ம தோத்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணணுன்றதுக்காக தான் கூட இருந்த கைகளை உதவிக்கு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்மா சாந்தி அடையும். தயவு செஞ்சு அது பண்ணுங்கள். எலெக்ஷன் எண்ட் ஆஃப் அடுத்த 5 வருஷத்தில் திரும்பவும் வாங்க எங்கள் கூட சேர்ந்து எங்கள் ஏடிஎம்கே கூட்டணியிலே சேர்ந்து
நீங்கள் வந்து திரும்பவும் இங்கே ஜெயிக்கிறதுக்கு போராடுங்க, நம்மளே வந்து ஆட்சி நடத்துவோம் அப்படின்னு கேளுங்க. அந்த மாதிரி கேட்டு அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி உங்கள் எம்எல்ஏக்களை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு அனுப்பி வைங்க. தயவு செஞ்சு அது பண்ணுங்கள். அப்புறம் இவர் இன்னொரு விஷயம் என்னென்னா, பாரிசாலன்னு நினைக்கிறேன், யூடியூப்பில் சில பேர், நான் அவ்வளோ பெருசாக அவரெல்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் அவரெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ ரீசெண்டாக இந்த அரசியல் தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கப்புறம் அவருக்கு அதிகமான பெரும்பான்மை கட்சியாக மாறினதுக்கப்புறம் எப்படா ஆட்சிக்கு வருவாங்கன்ற அப்படின்ற இதில் நம்ம டெய்லி நியூஸ் பார்க்குறோம். எல்லா சேனல்லையும் சாணக்கியா, தினத்தந்தி, அது இதுன்னு எல்லா யூடியூப் சேனலும் எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்துட்டே இருக்கிறோம். ஏதாவது ஒரு குட் நியூஸ் வராங்கன்னு பார்த்துட்டே இருக்கா. இவங்க வந்து யார், பாரிசாலன், அவங்க வந்து சில யூடியூப்பில் என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் கட்சியோட கை கோர்த்து தமிழக மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ் கட்சி அதுவும் திமுக துரோகம் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் இந்திய ஜனநாயகத்துக்கே துரோகம் பண்ணியிருக்கீங்க. ஓட்டு போடலை. ஓட்டு போடாமல் நீங்கள்லாம் பேசலாமா? இங்கே பாருங்கள், நான்லாம் ஓட்டு போட்டிருக்கேன், தெரியுதா? நான்லாம் ஓட்டு போட்டிருக்கேன். நான் வந்து ஜனநாயகத்துக்கு துரோகம் பண்ணாமல் ஓட்டு போட்டிருக்கேன். நீங்கள் துரோகம் பண்ணிவிட்டு நீங்கள்லாம் வந்து காங்கிரஸோட தமிழக வெற்றிகளும் கை கொடுத்து தமிழக மக்களுக்கு துரோகம் பண்ணாங்கன்னு பேசலாமா? தயவு செஞ்சு இதை பற்றி பேசாமல் அந்த பக்கம் போங்க. போயிட்டு வேடிக்கை பாருங்கள், என்ன நடக்குது வேடிக்கை பாருங்கள். முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள். அதாவது இந்த யூடியூப் சேனலில் இந்த மாதிரி பொருளி பேசாமல், இந்த மாதிரி மக்கள் மனசை மாற்றுற மாதிரி பேசாமல் தயவு செஞ்சு கொஞ்சம் வாயை வேணாம், நான் அதையும் சொல்ல, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்க, சரிங்களா? இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. அதாவது ஆட்சியில் அமர முடியாத ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் இருக்கீங்கள்ல, அதாவது அதிமுகவில் இருக்கீங்கள்ல, நீங்கள் வந்து தயவு செஞ்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு உதவிக்கரம் நீட்டுங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன், கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து கை கொடுத்து வந்து பிச்சை போட சொல்ல. அதாவது உங்கள் மனசுக்குள்ளே நம்ம நல்லது பண்ணுறதுக்காக தான் ஜெயிச்சிருக்கோம், நம்ம நல்லது பண்ணுறதுக்காக தான் மக்கள் நம்மளை நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் மக்கள் நமக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. சரி, அந்த ஓட்டு போட்டாச்சு, ஜெயிச்சாச்சு, நமக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, ஜெயிச்சிட்டோம். ஆனால் ஆட்சி நம்மக்கிட்ட இல்லை. சரி, யார் ஆட்சியில் இருக்கா, ஆட்சி பண்ண போகிறா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி நம்மளும் அந்த ஆட்சியோடு இணைஞ்சு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்துலையும் பங்கு எடுத்துக்கலாமே, எடுத்து மக்களுக்கு நல்லது பண்ணலாமே. ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? தயவு செஞ்சு அதை பற்றி யோசிங்க, நான் சொல்கிறத பற்றி யோசிங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நன்றி, வணக்கம். அப்புறம் சாரி இன்னொன்று, தமிழக வெற்றி கழகம் கட்சி அண்ணா விஜய் சாருக்கு நான் வந்து ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு இந்த பிஸியாகவே இருந்துடாதீங்க. இந்த ஆளுநரை பார்க்குறது, சீக்கிரம் ஆட்சியை வந்து பதவி ஏற்கிறது, அந்த விஷயத்தில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் அப்படியே தமிழ்நாட்டு மக்களில் இந்த 3 நாளில் 4 நாளில் என்னென்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். உங்கள் கட்சியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலக்கணம் பிடிச்ச மாதிரி சில எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. நாங்கள் ஜெயிச்சிட்டோம், எங்களை இனிமேல் எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி கத்தியால் வந்து கேட்க வெட்டுறது, இன்னொருத்தர்னா தண்ணி அடிச்சுட்டு அவங்க உட்காந்து இதில் தஞ்சாவூரில் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், அவர் உட்காந்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு அங்கே, தண்ணி கையில் பீர் பாட்டில்லாம் வச்சுட்டு. நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர் எம்எல்ஏ வந்து தண்ணியை போட்டுட்டு டான்ஸ்லாம் ஆடுற மாதிரி வீடியோஸ்லாம் வெளியாகிட்டுருக்கு. ஒருவேளை அது வந்து இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி நடந்ததா, இல்லை அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு முன்னாடி சேரத்துக்கு முன்னாடியே அவர் அந்த மாதிரி இருந்தாரா, அந்த வீடியோ தான் இப்போ எடுத்து போடுறாங்களா என்றது எனக்கு தெரியாது. ஆனால் அது இந்த நேரத்தில் வெளியே வந்திருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அப்புறம் திடீர்னு இன்னொரு இடத்துல என்னடானா, தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளராக இல்லை மெம்பராக எனக்கு சரியாக தெரியல, அவங்க வந்து அவங்க வந்து ஒரு குழந்தைய வந்து கற்பழிச்சிட்டாங்க, பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதெல்லாம் என்னன்னு இந்த பிஸி ஷெட்யூல்லே அதெல்லாம் கொஞ்சம் என்ன நியூஸ் ஓடிட்டுருக்கு, என்ன நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்றதை கொஞ்சம் பாருங்கள், பார்த்து ஒரு ஆக்ஷன் எடுங்க. நம்ம ஆட்சிக்கே இன்னும் வரல, மக்கள் மனசில் வந்து இவங்களுக்கடா ஆட்சி, இவங்களுக்கடா ஓட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வர வச்சிடாதீங்க தயவு செஞ்சு. விஜயண்ணா ப்ளீஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். ரொம்ப நன்றி.